எல்லா சமயமும் ஒற்றுமையாக வாழக்கூடியது மிகவும் முக்கியம் என்பதை உலகத்திற்கே உணர்த்தி கொண்டிருக்கின்றோம். சிங்கப்பூர் தனது 48வது தேசிய தினத்தை கொண்டாடும் வேளையில் இன நல்லிணக்கத்தை பேணும் வகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சிங்கப்பூரின் பல்வேறு சமூக அமைப்புகளைச் சேர்ந்த சுமார் 300க்கும் அதிகமானோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிங்கப்பூரில் வாழும் பிற சமய மக்களின் பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ள வழியமைத்தது நிகழ்ச்சி. சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் நிகழ்ச்சி, விருந்தோம்பலை பறைசாற்றும் நிகழ்ச்சி, சிங்கப்பூரில் சமய இன நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நிகழ்ச்சி. நமது சிங்கப்பூர் திருநாட்டின் 48வது தேசிய தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒன்றுபட்டு நம் சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் நம்முடைய பங்கை அளிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இது போன்ற நிகழ்வுகளை எங்கள் சங்கம் தொடர்ந்து நடத்துகிறது. சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு முக்கியமான தூணாக திகழ்வது இங்குள்ள பல இன மக்களின் ஒற்றுமையான வாழ்க்கை முறை. அது அண்மைய ஆய்வு ஒன்றில் நிரூபிக்கப்பட்டதை சுட்டிய திரு தினகரன் அந்த ஒற்றுமை மேலும் செழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல மொழி பல மதத்தினர் இருக்கக்கூடிய நாட்டில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு நாடே வளர முடியும். அதில் சிங்கப்பூரில் குறிப்பாக ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சிங்கப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா இடங்களிலுமே சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு உறவு முறைகளை மேம்படுத்தி அவர்களுடைய நிகழ்ச்சியில் போய் பங்கெடுத்து கலந்து அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து, அதே சமயத்தில் அந்த இன மக்கள் இங்கே வாழக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விதத்திலும் வேறுபாடு காட்டாமல் சிறப்பாக அரசாங்கத்தை ஒரு 48 ஆண்டுகளாக நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மென்மேலும் அது தொடர்ந்தால் தான் நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். கல்வி விழிப்புணர்வு, சுய முன்னேற்றம், குடும்ப நலவாழ்வு ஆகியன தொடர்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது ஜமால் முஹம்மது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம்.